வணக்கம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்றைக்கி க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. 20 புள்ளிகள் அதிகமாக 16,258 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் முந்தின க்ளோஸை விட கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 43 புள்ளிகள். ஹையான 16,320 300 தாண்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் சறுக்குதுங்க நிஃப்டி. லோ பார்த்தீங்கன்னா 16,180 வரைக்கும் போயிருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக இருந்தது. நிஃப்டியுடைய பிஇ ஆகஸ்ட் 6ஆம் தேதி 26.51. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட் முதல் கேண்டலில் கேப் அப் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 16,300க்கு மேலே போகுது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் இருக்குது நிஃப்டியில். 16,600 மன்னிக்கும் 16,300 இதற்கு முன்னாடி 2 முறை கடந்தது. ஆனால் அங்கேருந்து விழுந்தது நிஃப்டி. இப்போ மறுபடியும் 3வது முறையாக மறுபடியும் 16,300 கடக்க முடியல நிஃப்டியால், அங்கேருந்து விழுந்தது. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸில் மீடியா செக்டர் 1% அதிகரித்தது. பிரைவேட் செக்டர் பேங்க் 0.7%, பேங்க் 0.6%, ஐடி மற்றும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தலா 0.4% அதிகரித்தது. ஃபார்மா 0.1%, எஃப்எம்சிஜி ஃப்ளாட்டாக இருந்தது. ஆட்டோ செக்டரும் ஃப்ளாட்டாக இருந்தது. ரியாலிட்டி 0.7% விழுந்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் 1.6% விழுந்தது. மெட்டல் 1.9% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் எம்என்எம் 2.23% அதிகரித்தது. டெக் மஹிந்திரா கிட்டத்தட்ட 2% அதிகரித்தது. ஆக்சிஸ் பேங்க்கும் கிட்டத்தட்ட 2% அதிகரித்தது. பஜாஜ் ஃபின்சர்வ் 1.6%, இண்டஸ்இண்ட் பேங்க் 1.3% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட 2% விழுந்தது. கோல் இந்தியாவும் கிட்டத்தட்ட 2% விழுந்தது. அதானி போர்ட்ஸ் 1.7%, பாரதி ஏர்டெல் 1.6%, எஸ்பிஐ லைஃப் 1.6% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி பத்திரிகையில் வந்திருக்கிறது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் ஸ்டாக்ஸுக்கு ஃபினான்ஷியல் ரிலீஃப் பேக்கேஜ் வழங்க ஒரு எண்ணமில் இருக்காங்க அப்படின்னு செய்தி வெளியாயிருக்கு. அன்கன்ஃபர்ம்டு செய்தி தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாமுடைய ஆஃபீஷியல்ஸ் சில வங்கிகளுடைய பேங்கர்ஸுடன் அவங்க ஒரு மீட்டிங் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்படின்றதும் ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி. குறிப்பாக வோடஃபோன் ஐடியாவில் எக்ஸ்போஷர் இருக்கிற பேங்கான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, எஸ் பேங்க் மற்றும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த மீட்டிங்கில் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இதுவும் அன்கன்ஃபர்ம்டு செய்தி தான். வோடஃபோன் ஐடியாவுக்கு ஒட்டு மொத்தமாக 1.8 லட்சம் கோடி கடன் இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்படுது. இது மார்ச் 31, 2021 படி. இதில் பெரும்பாலான அவங்க கொடுக்க வேண்டிய கடன் பார்த்தீங்கன்னா அரசுக்குத்தான். அதனால தான் அரசு அவங்களுடைய ஷேர்ஸ் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பி கொண்டிருந்தது. அரசுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 96,207 கோடிகள் வோடஃபோன் ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. ரோலெக்ஸ் ரிங்ஸ் ஐபிஓ முடிந்து இன்னைக்கு லிஸ்ட் ஆச்சு. 39% கூடுதலாக லிஸ்டிங் இருந்தது. லிஸ்டிங் கெயினாக பிரீமியம். இந்த வாரம் சில கம்பெனிகள் ஐபிஓ அறிவிச்சிருக்காங்க. கார்ட்ரேட் டெக் லிமிடெட் அவங்க ஐபிஓ ஓப்பன் ஆகுது. கெம்ப்ளாஸ் சான்மார் லிமிடெட் மற்றும் நுவோகோ விஸ்தாஸ் கார்பரேஷன் அவங்க ஐபிஓ ஓப்பன் ஆகுது. இந்த 3 கம்பெனிகள் பற்றி நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அவங்க ஃபினான்ஷியல் டேட்டா உட்பட, கடன் உட்பட, அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் கூட கம்பேரிசனும் அந்த வீடியோவில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைஸ் அவங்க குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ப்ராஃபிட் 209 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் கம்பேர் பண்ணும்போது வெறும் 29 கோடிகள் மட்டுமே இருந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 1,775 கோடிகள், அதுவும் அதிகரிச்சிருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது போன வருடம் இதே குவார்ட்டரில் 1,312 கோடிகள் இருந்தும் இன்ட்ராடேயில் 3% விழுந்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ஆர்பிஐ வழங்கக்கூடிய சாவரின் கோல்ட் பாண்ட் இன்றைக்கி ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ யாரெல்லாம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க ஆன்லைனில் வாங்குவது நல்லது. அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை 1 கிராமுக்கு 4,790 ரூபாய். ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா இந்த விலையிலிருந்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் 1 கிராமுக்கு. சாவரின் கோல்ட் பாண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக ஒரு கதை வடிவத்தில் பேசியிருக்கோம். ஃபிசிக்கல் கோல்டு வச்சுருக்கிறவங்க கூட ஒரு கம்பேரிசனும் அதில் செய்திருக்கோம். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி கன்சாலிடேட்டட் ரெவென்யூ கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 3897 கோடிகள். இது போன வருடம் இதே குவார்ட்டரில் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. 1226 கோடிகள். ரெவென்யூவும் அதிகரிச்சிருக்கு. 20643 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 9067 கோடிகள். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்க கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 53 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் 61% அதிகரிச்சிருக்கு போன வருடம் இதே குவார்ட்டரை கம்பேர் செய்யும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவரும் அதிகமாயிருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. 52% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது. இன்ட்ராடேல 2% விழுந்தது பிஎஸ்சி உடைய ஷேர் பிரைஸ். டிவிஸ் லேபரேட்டரிஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 13% அதிகரிச்சிருக்கு கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட். அதே மாதிரி இன்கமும் அதிகரிச்சிருக்கு. இந்த குவார்ட்டருக்கு 1997 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டருக்கு 1748 கோடிகள். இன்ட்ராடேல வாலட்டைலாக இருந்தது ஷேர் பிரைஸ். 2% பாசிட்டிவாகவும் 2% நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது டிவிஸ் லேபரேட்டரிஸ். பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் மற்றும் கார்லைல் குரூப் டீல் எஸ்ஏடியில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். எஸ்ஏடி செக்யூரிட்டிஸ் அப்பெலட் ட்ரிபியூனல் இப்போ தீர்ப்பு வந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் செய்தி வெளியாக இருக்குது. 2 நீதிபதிகள் கொண்ட குழு தான் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு தீர்மானம் அற்ற தீர்ப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி மணி கண்ட்ரோலில் விமர்சனம் செஞ்சுருக்காங்க. 2 தரப்பினரும் மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 தரப்பினருக்கும் வெற்றி இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் என்ன தீர்ப்புன்னா அவங்க அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் நடந்த ஓட்டிங்கான ரிசல்ட் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கார்லைல் குரூப்புக்கு இப்போதைக்கு ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் அலாட் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. விஸ்வராஜ் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் இருக்கு. ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி முடிவெடுக்கப்படும்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அமரர் ராஜா பேட்டரிஸ் புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 37 கோடிகள் வேறொரு புது ஸ்டார்ட் அப் கம்பெனியில் முதலீடு செய்ய போகிறதா அறிவிச்சிருக்காங்க. Log9 மெட்டீரியல்ஸ் சயின்டிஃபிக் பிரைவேட் லிமிடெட் பேட்டரி ஸ்டோரேஜ் எனர்ஜி ஸ்டோரேஜ் ரிலேட்டடான கம்பெனி தான் நினைக்கிறேங்க. கிட்டத்தட்ட 11.4% ஸ்டேக் இந்த புது கம்பெனியில் அமரர் ராஜா பேட்டரிஸ் எடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. குவெஸ்கார்ப் லிமிடெட் உடைய ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை விற்பனை செஞ்சுருக்காங்க. சிலதை ஒரு கிட்டத்தட்ட 50 லட்சம் ஷேர்ஸை ஆகஸ்ட் 9ஆம் தேதி இன்னைக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க. ஃபேர்பிரிட்ஜ் கேபிட்டல் 30 லட்சம் ஷேர்ஸும் அஜித் ஐசெக்ன்றவர் 20 லட்சம் ஷேர்ஸும் விற்பனை செஞ்சுருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம டீம் லீஸ் கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் ஷேர்ஸை விற்பனை செய்ததை நம்ம பார்த்துருந்தோம். டிஎல்எஃப் அவங்க ₹2 டிவிடெண்ட் முன்னவே அறிவிச்சிருந்திருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 2021க்குங்க. இப்போ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடைபெறவிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. அதில் இந்த டிவிடெண்டுக்கு ஒப்புதல் கிடைச்சதுன்னா டிவிடெண்டுக்குரிய ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்காங்க ஆகஸ்ட் 24ஆம் தேதி. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் பிஹெச்இஎல் இன்ட்ராடேல 3% விழுந்தது. அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி டேர்ன் ஓவர் இயர் ஆன் இயர் 44% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. 445 கோடிகள் நஷ்டம். ஆனால் போன வருடம் இதே குவார்ட்டரில் 897 கோடிகள் நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. ஸோ நஷ்டத்தை குறைச்சிருக்காங்க கம்பெனி. சோனா காம்ஸ்டார் கலக்கியிருக்காங்க. இன்ட்ராடேல 18% அதிகரித்தது. அண்மையில் ஐபிஓ லிஸ்டிங் ஆகிருக்கிற கம்பெனி. அவங்க ஃபினான்ஷியல் டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அவங்களுடைய இயர் ஆன் இயர் ரெவென்யூ 226% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட்டும் அதிகரிச்சிருக்கு. 82 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் கம்பெனிக்கு ப்ராஃபிட் எதுவும் இல்லை. ஆர்பிஎல் பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய இப்போ இருக்கிற ஐடி சொல்யூஷன்ஸை வலிமைப்படுத்த போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதற்காக அமேசான் வெப் சர்வீசஸ் உடைய உதவி நாட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய போர்ட் மீட்டிங் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடைபெறவிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்ட் ஏதாவது ரிவிஷன் நடக்குமா இல்லையா அப்படின்றது அன்னைக்கு முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2021 உரியது. குவிக்கீல் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா விழுந்திருக்குங்க. 18% விழுந்திருக்கு. அவங்க ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. அது காரணமாக கூட இருக்கலாம். கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 6.2 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் கம்பெனியுடைய ப்ராஃபிட் 25 கோடிகள். ஸோ இறங்கி இருக்கு. ரெவென்யூ 55 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டருக்கு 74 கோடிகள் ரெவென்யூ இருந்தது. ஆம்பர் என்டர்பிரைசஸ் லிமிடெட் அவங்க ப்ராஃபிட் அறிவிச்சிருக்காங்க. 11.2 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. 23.9 கோடிகள். ரெவென்யூவும் அதிகரிச்சிருக்கு. 708 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டருக்கு 259.5 கோடிகள். இருந்தும் இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 4% விழுந்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ்.
மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய எஸ்யூவியில் லோகோ மாற்ற போகிறாங்க அப்படின்றது என்னுடைய புரிதலுங்க. ஸோ புது லோகோவும் அவங்க லான்ச் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த புதுசாக இப்போ எக்ஸ்யூவி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் இந்த லோகோ இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அவங்க குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி லாஸில் இருக்காங்க. 234 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் கம்பெனி ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க 55 கோடிகள். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் கீழே போயிருக்கு. 458 கோடிகள் போன வருடம் இதே குவார்ட்டரில். இந்த குவார்ட்டரில் 384 கோடிகள் மட்டுமே. இன்ட்ராடேல 5% விழுந்தது. முகந்த் லிமிடெட் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. பஜாஜ் குடும்பம் ஷா குடும்பத்துக்கிட்ட இருந்து இருக்கிற ஷேர்ஸை வாங்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஷா பிரதர்ஸான சுகேத்து மற்றும் ராஜேஷ் கிட்ட இருக்கிற 16.5% ஸ்டேக் பஜாஜ் ஃபேமிலி வாங்க போகிறதா ஒரு செய்தி இருக்குது. இப்போ இருக்கிற மார்க்கெட் விலைக்கு பஜாஜ் குடும்பம் 353 கோடிகள் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். இந்த 16.5% ஸ்டேக் அவங்க வாங்குவதற்கு. இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 4% விழுந்தது முகந்த் லிமிடெட். ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா லிமிடெட் அவங்க குவார்டர்லி ரிசல்ட்டை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. கூடவே இன்ட்ரம் டிவிடெண்டும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹2. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 20ஆம் தேதின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த வீடியோ சேர நேரத்தில் 3% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா இந்தியா கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ரிசல்ட் அறிவித்த சில ஸ்டாக்ஸ் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு விரைவாக பார்க்கலாம். வோல்டாஸ் இன்ட்ராடேல 3% விழுந்தது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. ஹிண்டல்கோ இன்ட்ராடேல 3% விழுந்தது. இண்டிகோ பெயிண்ட்ஸ் 9% விழுந்தது. பர்ஜர் பெயிண்ட்ஸ் 2% விழுந்தது. ஆர் சிஸ்டம் இன்டர்நேஷனல் பைபேக் குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 4% அதிகரித்தது. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா இன்ட்ராடேல 8% விழுந்தது. சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் 6% விழுந்தது. டாடா பவர் 3.6% விழுந்தது. டாரண்ட் பவர் 6% விழுந்தது இன்ட்ராடேல. டிவிஎஸ் ரீசக்ரா 3% விழுந்தது. ஜேகே டயர் 6% விழுந்தது இன்ட்ராடேல. MTAR டெக்னாலஜிஸ் இன்ட்ராடேல 10% விழுந்தது. நால்கோ 12% விழுந்தது. BEML 1.5% விழுந்தது. சமன்லால் செத்தி அரிசி கம்பெனிங்க மகாராணி பிராண்ட் வச்சிருக்கிற கம்பெனி 20% லோவர் சர்க்கியூட்டை எட்டியது. கிராஃபைட் இந்தியா இன்ட்ராடேல 4% விழுந்தது. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வாலட்டைலாக இருந்தது. 2% பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவாக இருந்தது. IFB இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 6% விழுந்தது. ஹிந்துஸ்தான் காப்பர் இன்ட்ராடேல 4% விழுந்தது. VRL லாஜிஸ்டிக்ஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு. 3% பாசிட்டிவ் மற்றும் 3% நெகட்டிவ். பேங்க் ஆஃப் பரோடாவும் வாலட்டைலாக இருந்திருக்கு. 3% பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவாக இருந்திருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.